சார் இந்த படத்துக்கு வந்து லோகேஷ் கனகராஜோடைய டைரக்ஷனோட இன்னும் எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்றாங்க. இது ரஜினியும் தாண்டி லோகேஷ் கனகராஜுக்கு ஒரு கூட்டம் இருக்கா சார் இந்த படம் ரஜினியை பார்க்கறது? தாண்டறதுக்குலாம் ஒருத்தனால முடியாது. இந்த ரஜினியை தாண்டிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்த வேண்டியது இல்ல. ரஜினிக்கு தான் இந்த படத்தினோட ஓப்பனிங் மெயின் காரணமே. அதுக்கப்புறம் ஒரு லோகேஷ் கனகராஜ் காரணமா இருக்கலாம். அப்படித்தானே ஒழிய ரஜினியை தாண்டி லோகேஷ் கனகராஜனால ஓப்பனிங் வருதுன்னு சொன்னீங்கன்னா நான் ஏத்துக்க மாட்டேன். சார் வணக்கம் சார். வணக்கம். சார் கூலி திரைப்படம் தமிழகத்துல வந்து எத்தனை திரையரங்கு சார் ரிலீஸ் ஆகுது? 1000 ஸ்கிரீன். 1000 ஸ்கிரீன் கன்ஃபார்மா சார்? ஏன்னா நான் பல விநியோகஸ் கிட்ட கேட்கும்போது என்னன்னா 1000 ஸ்கிரீன் வந்து போடுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னாங்க. அது இந்த படத்துக்கு சாத்தியமா சார்? 1000 ஸ்கிரீன் ஏற்கனவே புக்கே பண்ணியாச்சு. புக் பண்ணியாச்சா சார்? ஓகே சார். இப்போ தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த டே ஒன் ஓப்பனிங் சொல்லுவாங்க தமிழ்நாட்டுல மட்டும். இது பல திரைப்படங்கள் வந்து 30 கோடி எல்லாம் தாண்டி பண்ணிருக்கு. இந்த படம் வந்து எப்படி சார் புக்கிங் இருக்கு? புக்கிங் எப்படி இருக்குங்கிறது சன் டிவில கேட்டா தான் தெரியும். ஏன்னா 4 நாள் எல்லா தியேட்டரும் ஃபுல்லுங்கிறது மட்டும் எங்களுக்கு தெரியும். ஓகே சார். ஆனா எத்தனை கோடி கலெக்ட் பண்ணிட்டுங்கிறது வந்து அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. சரி சார். இந்த 9 மணி இந்த ஸ்பெஷல் ஷோ வந்து நிறைய இஷ்யூஸ் கிளம்புது. அதிகமான திரையரங்குகள் வந்து டிக்கெட் ரேட் விற்கிறாங்க அப்படின்ற மாதிரி, பிளாக் எல்லாம் விற்கிறாங்க, தனிப்பட்ட முறையில் விற்கிறாங்கன்ற மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி எழுந்திருக்கேன் சார். அதெல்லாம் முற்றிலும் உண்மையா சார்? இது காலங்காலமா வந்து இந்த 25 வருஷம் பேசிட்டு இருக்கிற விஷயம் தான் இது. ஆச்சா சொல்லுவாங்களோ ஒழியா, ஆனா சொல்றவங்களே போய் அந்த மாதிரி தியேட்டர்ல போய் டிக்கெட் வாங்கி படம் பாக்குறாங்க. நாங்க என்ன பண்ண முடியுதுக்கு? இல்ல சார், இப்போ இந்த ரசிகர் மன்ற டிக்கெட் விற்கிறது வந்து நீங்க வந்து நாங்க வந்து தடை பண்ணவே முடியாது. எங்கன்னா நாங்க அவங்களுக்கு கொடுக்கறதும் இல்ல. இப்ப இந்த ஆன்லைன்ல போட்டதுக்கு அப்புறம் அவங்க ஆன்லைன் எடுத்துட்டு கொடுக்குறாங்க பிடிக்கிறாங்க, நம்ம என்னதான் பண்ண முடியுதெல்லாம்? கரெக்ட் தான் சார். இப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, இப்ப பாத்தீங்கன்னா இங்க பாதி பேர் தான் டிக்கெட் கிடைச்சிருக்கு, இன்னும் பாதி பேருக்கு டிக்கெட்டே கிடைக்கல அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அவ்வளவு டிமாண்ட் தியேட்டர்ல வந்து 200 பேர் 300 பேர் தான் உட்கார முடியும். 25,000 பேர் டிக்கெட் கேட்டாங்கன்னா எப்படி எல்லாத்துக்கும் டிக்கெட் கொடுக்க முடியும்? ஏன்னா வந்து நாங்க அதாவது இன்னும் சில ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சார் நான் 2000 ரூபாய் கூட கொடுத்து பார்க்க ரெடியா இருக்கேன், ஆனா எனக்கு டிக்கெட் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றாங்க சார். இப்ப நீங்களே தான் ரெண்டும் சொல்றீங்க. நீங்க என்னங்கிறீங்க? இப்ப இதுக்கு முன்னாடி என்ன கேள்வி கேட்டீங்க நீங்க? சார் நிறைய டிக்கெட் அதிக விலைக்கு டிக்கெட் விற்கிறாங்களா சார் நீங்க கேக்குறீங்க கேள்வி. அடுத்த இது கேள்வி நீங்க என்ன கேக்குறீங்க? சார் 2000 ரூபாய் கொடுக்கறப்போ நாங்க ரெடி, அப்படி இருக்கோ டிக்கெட் கிடைக்க மாட்டேன்னு நீங்களே தான் பதில் சொல்றீங்க. கேள்வி நீங்களே பதிலும் நீங்களே. இல்ல சார், ஏன்னா ஒரு பக்கம் இந்த மாதிரி இஷ்யூ சொல்றாங்க, ஒரு பக்கம் என்னன்னா இவ்வளவு காசு கொடுத்து டிக்கெட்டே கிடைக்க மாட்டேதுன்றாங்க. இது அப்ப என்ன பண்ணுவாங்க? இல்ல டிக்கெட் யாருக்குமே விற்காம அவங்க வெறும் தியேட்டர் வச்சு படம் ஓட்டுவாங்களா? யாராவது டிக்கெட் கொடுத்துருப்பாங்கல்ல, ஆடியன்ஸ் தான் டிக்கெட் வாங்கிட்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா. சினிமா படம் பாக்குறவங்களுக்கு மட்டும் தான் டிக்கெட் வித்திருப்பாங்க அவங்க. இந்த படம் வந்து வசூல் ரீதியா பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? நிச்சயமா 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 பெரிய வசூல் இருக்கும். இப்ப ஆல்ரெடி வந்து நீங்க இதே சொல்லியிருந்தீங்க, ஜெயிலர் தான் வந்து மிகப்பெரிய பிரம்மாண்ட வசூல் இது வரைக்கும் தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எல்லா ரெக்கார்டும் எப்பவுமே உடைக்கப்படும். அதாவது பொன்னியின் செல்வன் ரெக்கார்டை விக்ரம் 2 வந்து உடைக்குது, விக்ரம் 2 ரெக்கார்டு ஜெயிலர் வந்து உடைக்குது, ஜெயிலர் ரெக்கார்டை இன்னொரு படம் வந்து உடைக்கும். காலங்காலமா வந்து இந்த ரெக்கார்ட் பிரேக்கிங்ன்றது வந்து நீங்களே சொன்னீங்க, ரஜினிகாந்த் வந்து ஒரு ரெக்கார்ட் மேக்கர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அது வந்து இந்த காலத்துல அது வந்து சாதனை செஞ்சுட்டே தான் இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? அதாவது இந்த சொல்றோம்ல, எல்லாம் எதிர்பார்ப்பு தான். நாங்க எதிர்பார்க்கிறோம் இந்த படம் அந்த எல்லா ரெக்கார்டையும் முறியடிக்குன்னு எதிர்பார்க்கிறோம். இதுக்கப்புறம் வியாழக்கிழமைக்கு படம் ஸ்கிரீன் விழுந்ததுக்கு அப்புறம் மக்களுடைய ரியாக்ஷன் பொறுத்து தான் எல்லாமே. சரி சரி. இப்போ அண்டை மாநிலங்கள், இப்ப கேரளா, ஆந்திரா, இந்த கர்நாடகால வந்து அதிகாலை காட்சி வந்து அங்க 6 மணி 5:30 மணிக்கு போட்டுறாங்க. இதனால தமிழ்நாட்டுல உள்ள வசூல் பாதிக்குமா சார் அந்த அதிகாலை காட்சி இல்லாததுனால? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இப்ப இந்த படத்துக்கு 9 மணிக்கு போட்டு எல்லா டிக்கெட் வித்தான போயிடுச்சு. 4 நாளைக்கு வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு அநேகமா எனக்கு தெரியும் தமிழ்நாட்டு இருக்கிற அத்தனை திரையரங்கும் ஹவுஸ்ஃபுல் ஆகி போச்சு. அப்புறம் அங்க காலையில் போட்டதுனால பாதிப்பு இருந்தா எப்படி ஹவுஸ்ஃபுல் ஆகும்? இல்ல சார், இப்போ இந்த பார்டர்ல இருக்கிற ரசிகர்கள்லாம் வந்து இப்ப அந்தந்த ஸ்டேட் போய் பாத்துறாங்கல்ல சார், இப்ப நமக்கு கொஞ்சம் கலெக்ஷன் அடிப்படும் அப்படின்ற மாதிரி என்ன எதிர்பார்க்கறீங்க? எல்லா ஷோ ஃபுல்லா ஃபுல்லுக்கு மேல என்ன கலெக்ஷன் வரும்னு நினைக்கிறீங்க? இல்ல சார், இப்ப நம்ம அந்த அதிகாலை காட்சி இந்த 6 மணி 5 மணின்றது மிஸ் ஆயிடுச்சு இல்ல சார், இப்ப அது பாதிப்பு இல்லைங்களா? அதான் என்ன பாதிப்பு சொல்லுங்க. நம்ம சொல்லணும் 9 மணிக்கு படம் போட்டு ஃபுல் ஆகாம இருந்ததுன்னு சொல்லலாம். அங்க 6 மணிக்கே போட்டாங்க, அதனால நம்மளுக்கு பாதிப்பு இருக்குதுங்க. இங்க வந்து 4 நாளைக்கு எல்லா தியேட்டரும் எல்லா ஷோவும் ஃபுல்லு. ஓகே சார். இப்போ இந்த படம் வந்து நினைச்சபடி வந்து இந்த ஓப்பனிங் பெரிய லெவல்ல இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து நீங்க எதிர்பார்க்கீங்களா? அதோட பெருசா இருக்குன்னு எதிர்பார்க்கீங்களா, இல்ல நினைச்சபடிதான் இருக்குன்னு எதிர்பார்க்கீங்க? இல்ல அது என்ன சந்தேகம், என்ன மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது, மிகப்பெரிய ஓப்பனிங் தான் இருக்குது. சந்தேகமான கருத்தே கிடையாது. டிக்கெட் பிரஷர் வந்து எப்படி சார் சமாளிக்கிறீங்க? ஏன்னா ஒவ்வொரு திரையரங்க உரிமையாளர் என்ன பண்றாங்க, போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி எல்லாம் போயிட்டாங்க, சமாளிக்க முடியலன்ட்டு. அது ஒண்ணு சார், நான் தான் சொல்றேனே, மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்குது, கொடுக்குற அளவுக்கு கொடுத்தாச்சு டிக்கெட்டு. மீதி இல்லைன்னு கேட்டா நம்ம இல்ல அடுத்த திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை வாங்கி பார்க்க வேண்டியதான், என்ன பண்ண முடியும்? இப்போ வந்து பல விஐபிகளே கேட்டிருப்பாங்க டிக்கெட்ஸ், இப்ப அவங்களாலே உங்களால கொடுக்க முடியல, எப்படி சார் சமாளிக்க முடியும்? அதெல்லாம் இந்த என்ன பண்ண முடியும்? இருந்தா கொடுப்பா, இல்லைன்னா சொல்ல முடியும். அதுக்காக என்ன பண்ண முடியும்? இப்போ ஒரு விமானத்துல 150 டிக்கெட் இருக்குன்னு சீட் இருந்ததுன்னா
150 பேரு 152வது டிக்கெட் வந்து இருந்துட்டு யாரு வந்தனாலும் கேட்டாலும் இல்லைன்னு தான் சொல்ல முடியும் அவங்க. அது கரெக்டா மாதிரிதான் திரையரங்கம். 1000 டிக்கெட் இருக்கிற தியேட்டரும் 1001 வந்துன்னா எங்க வீட்லயே வந்து கேட்டாக்கோ டிக்கெட் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. சார் இந்த படத்துக்கு வந்து லோகேஷ் கனகராஜோடைய டைரக்ஷனோட இன்னும் எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்றாங்க. இது ரஜினியும் தாண்டி லோகேஷ் கனகராஜுக்கு ஒரு கூட்டம் இருக்கா சார் இந்த படம் பார்க்க? ரஜினியை தாண்டறதுக்குலாம் ஒருத்தனால முடியாது. இந்த ரஜினியை தாண்டிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்த வேண்டியது இல்ல. ரஜினிக்கு தான் இந்த படத்தினுடைய ஓப்பனிங் மெயின் காரணமே. அதுக்கப்புறம் ஒரு லோகேஷ் கனகராஜ் காரணமா இருக்கலாம். அப்படித்தானே ஒழிய ரஜினியை தாண்டி லோகேஷ் கனகராஜனால ஓப்பனிங் வருதுன்னு சொன்னீங்கன்னா நான் ஏத்துக்க மாட்டேன். ஓகே சார். ஏன்னா பல பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது லோகேஷ் கனகராஜ் படம், ரஜினிகாந்த் படம் மட்டும் இல்ல, ஏன்னா பல ஸ்டார்கள் வந்து இந்த படத்தை இணைஞ்சிருக்காங்க, அதனாலதான் மிகப்பெரிய ஓப்பனிங்னு சொல்றாங்க. அது இருக்கத்தான் செய்யும். அப்புறம் பின்ன எல்லா ஸ்டார் இருக்கும்போது சாதாரண இருக்கிறத காட்டி கொஞ்சம் அதிகமான ஓப்பனிங் இருக்கும். அது இருக்கத்தான் செய்யும். இல்ல சார், நான் பொன்னியின் செல்வன் டைம்ல கூட நம்ம கிட்ட நான் பேட்டி எடுத்தேன். அப்ப என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, இனிமேல் மல்டி ஸ்டாரர் படம் தான் பெரிய லெவல்ல வந்து இங்க ரீச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஒரு விக்ரமா இருக்கட்டும், ஒரு பொன்னியின் செல்வனா இருக்கட்டும். சோ அந்த அந்த ட்ரெண்ட் வந்து இதுலயும் தொடருதுன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, அதனாலதான் வந்து இன்னைக்கு ஆல் ஓவர் இந்தியா வந்து இந்த படத்துக்கு இவ்வளவு பெரிய மார்க்கெட் இருக்குது, இவ்வளவு பெரிய ஓப்பனிங் இருக்குதுன்னா எல்லா ஸ்டார் இருக்கிறதுனாலதான் இவ்வளவு இருக்கு. இப்ப ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு நடிகர் நடிக்கிறது இப்ப ரஜினிகாந்த் எடுத்துட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல மிகப்பெரிய மார்க்கெட் இருக்கு. அதுல யாரும் மறுக்க சொல்ல முடியாது. ஆனா ஒரு பாம்பேலயோ ஒரு கேரளாவிலயோ ஒரு தெலுங்கானாவிலயோ அங்கெல்லாம் வந்து மாமூலா இருக்கிற காட்டில் 4 மடங்கு 5 மடங்கு கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு அது காரணம் மல்டி ஸ்டார் இருக்கிறதுனாலதான். இந்த பாலிவுட் சைட்ல மட்டும் என்னன்னா, இந்த 8 வாரங்கள் ஓடிடி ரிலீஸ் ஆகிற படங்கள் மட்டும் தான் அங்க மல்டிபிளெக்ஸ் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து இந்த படம் வந்து பாலிவுட்ல நிறைய மல்டிபிளெக்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கேன் சார். இது எப்படி சந்தோஷமான சீன் எதிர்பார்க்கறீங்களா நீங்க? இல்ல, நான் அது வந்து எனக்கு பாலிவுட்ல ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையாங்கிற தகவல் எனக்கு தெரியல. ஏன்னா தெரியாம நான் உங்களுக்கு பத்தி கமெண்ட் அடிக்கிறதுக்கு நியாயம் இல்ல. ஓகே சார். சார் இந்த வார்ப்புன்ற திரைப்படமும் வந்து கூடவே ரிலீஸ் ஆகுது. சார் அந்த திரையங்களுக்கு தியேட்டர் செட்டப் எப்படி சார் கிடைச்சிருக்கு? அந்த திரையரங்குக்கு மொத்தம் 1200 ஸ்கிரீன் இருக்குன்னா இது 1000 போட்டாங்கன்னா ஒரு 200 ஸ்கிரீன்ல அந்த படம் போடுவாங்க. ஏற்கனவே ஓடிட்டு இருக்க இந்த சில திரைப்படங்கள் ஓடிட்டு இருக்கிற தலைவன் தலைவி இந்த படம் ஓடாது. அது ஒண்ணுதான் ஓடும். இப்ப தலைவன் தலைவி வந்து தொடரும்னு நினைக்கிறீங்களா சார்? அடுத்து அப்படியே இந்த படம் மல்டிபிளெக்ஸ்ல ஒரு ஷோ 2 ஷோ ஓட்டுவாங்க, அவ்வளவுதான். சரி சார். தலைவன் தலைவி வந்து எதிர்பார்த்த வசூல் கொடுத்ததா பெரிய வெற்றி படம்னு சொல்றாங்க சார். பெரிய வெற்றி படம். பெரிய வெற்றி படமா சார்? ஓகே சார். ஆமா ஆமா சார் கூலி திரைப்படம் நீங்க வந்து எப்படி எதிர்பார்க்கறீங்க? நான் தான் இப்ப முதல்ல சொன்னேன், இந்த படத்தை பொறுத்தவரை பெரிய அளவில் வெற்றி அடையணும். அப்படி இருந்தாதான் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும். இன்னும் சொல்ல போச்சுன்னா ரஜினிகாந்துடைய 50வது வருஷம் வரக்கூடிய படம். அவர் இந்த சினிமாவுக்காக அவர்னால வந்து இந்த 50 வருஷமா நாங்க தியேட்டருக்காரராகட்டும் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகட்டும் எல்லாருமே அவர்னால நாங்க வந்து பயனடைஞ்சிருக்கோம். எங்கனால அவரு பயனடைஞ்சிருக்காரு, அவர்னால நாங்க பயனடைஞ்சிருக்கோம். பரஸ்பரம் 2 தரப்பாரும் நாங்க வந்து பயனடைஞ்சிருக்கோம். அதனால இந்த 50வது வருஷத்துல அவர் வரக்கூடிய இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அவருக்கும் சந்தோஷம் கொடுக்கணும், எங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கணும் என்னுடைய ஆசை. சரி சார். கடைசியாக ஒரு கேள்வி சார். இப்போ என்னன்னா பல திரையரங்கள் வந்து எங்களுக்கு இந்த படத்தை கொடுக்க முடியலன்ற வருத்தத்துல இருக்காங்கன்ற மாதிரியும் செய்தி இருக்கு. எங்களுக்கு இந்த படம் ஒரு தியேட்டர் அவங்க கொடுக்காம இல்ல, எல்லா தியேட்டரும் கொடுத்திருக்காங்க. எல்லா தியேட்டரும் கொடுத்துருக்காங்களா சார்? ஏன்னா சில திரையரங்கள் எங்களுக்கு சைன் பண்ணல அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. இந்த தியேட்டர்ல சைன் பண்ணாம அத்தனை தியேட்டர் கேட்ட அத்தனை தியேட்டருக்கு அவங்க படம் கொடுத்திருக்காங்க. சரி சார். சரி சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார். நன்றி. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.